அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குரான் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையாக எல்லா விஷயக்கு தருவனாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் ஹிஜ்ர் 15 பாகம் 14 வசனம் 34. இங்கிருந்து நீ வெளியேறிவிடு, ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவன் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான். 35 மேலும் நியாய தீர்ப்பு நாள் வரையில் உன் மீது நிச்சயமாக என்னுடைய சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹ் கூறினான். 36 அதற்கவன், என்னுடைய இரட்சகனே, இறந்தோரான அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் நீ எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று கூறினான். 37 அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் இருக்கின்றாய் என்று கூறினான். 38 குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரை என்று அல்லாஹ் கூறினான். 39 அதற்கவன், என்னுடைய இரட்சகனே, நீ என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டதன் காரணமாக பூமியில் உள்ளவற்றை நான் நிச்சயமாக அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் வழிகெடுத்து விடுவேன் என்று கூறினான். 40 அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற நல்ல அடியார்களை தவிர. 41 அதற்கு அல்லாஹ், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல அடியார்களின் வழியாகிய இதுதான் என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும் என்று கூறினான். 42 நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் உனக்கு அவர்கள் மீது யாதொரு அதிகாரமும் இல்லை, திசை திருப்பப்பட்டு வழி கெட்டவர்களிலிருந்து உன்னை பின்பற்றியவர்களை தவிர. 43 நிச்சயமாக நரகமாகிறது உன்னை பின்பற்றிய அவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்ட இடமாகும். 44 அதற்கு 7 வாசல்கள் இருக்கின்றனர், ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களிலிருந்து குறிப்பிட்ட பங்கீடு செய்யப்பட்ட ஒரு பகுதி உண்டு என்றும் அல்லாஹ் கூறினான். 45 நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சோனபதிகளிலும் நீரூற்றுகளிலும் மகிழ்ச்சியுடையோராக இருப்பார்கள். 46 அவர்களிடம், நீங்கள் சாந்தியுடன் அச்சமற்றவர்களாக அவற்றில் நுழையுங்கள் என்று கூறப்படும். 47 மேலும் இம்மையில் அவர்கள் நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம், அவர்களும் உண்மையான சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக கட்டில்களில் மகிழ்ச்சியுடையோராக சாய்ந்து இருப்பார்கள். 48 அவற்றில் அவர்களை யாதொரு சிரமமும் அணுகாது, அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுபவர்களும் அல்லர். 49 நபியே, நிச்சயமாக நானே மிக்க மன்னிக்கிறவன், மிக்க கிருபை உடையவன் என என் அடியார்களுக்கு தெரிவிப்பீராக. 50 என்னுடைய வேதனையே அதுவே நோவினை தரும் வேதனையாகும் என்று நபியே நீர் தெரிவிப்பீராக. 51 இன்னும் நபியே, இப்ராஹிமுடைய விருந்தாளிகள் பற்றி நீர் அவர்களுக்கு தெரிவிப்பீராக. 52 அவர்கள் அவர்களிடம் நுழைந்த பொழுது அவரிடம் நுழைந்த பொழுது சலாம், சாந்தி உண்டாவதாக என்று கூறினார்கள். நிச்சயமாக அவர் நாம் உங்களை பற்றி பயப்படக்கூடியவர்கள் என்றார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருள் பெற்ற நல்லடியார்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திரு. அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே ரஹ்மானே. முழு பைத்துல் முகத்தஸை எங்களிடம் மீட்டுக் கொடுத்திரு அல்லாஹ். பாலஸ்தீன மக்களுக்கு அனைத்து நல்லோரும் லேசான முறையில் தந்துருள் அல்லாஹ். நாங்கள் மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யார் யாரெல்லாம் நீங்களிடம் துவா கேட்க சொன்னார்கள் அவர்களான ஹாஜத்திலும் நிறைவேற்றி வைய அல்லாஹ். சிறிது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டலங்கித்துக் கொள்ளி அல்லாஹ். रब्बना तक़ब्बल मिन्ना इन्नका अंतस समीउल अलीम व तुब अलैना इन्नका अंतत तव्वाबुर रहीम। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू।